ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரியும் விஜயும் கை கோத்துட்டு நிற்கிறத பார்த்தா நம்ம வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாகுது. ஆகுதா இப்போ மூஞ்சி இப்படி இருக்குது, இப்படி தான் இருந்தது, நீ விஜய் தூக்கி உள்ளே வச்சப்ப எங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா, எனக்கு வாக்கு கொடுத்தது என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஒன்றும் இல்லை, சும்மா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்படி வாக்கு கொடுத்தேன்னு நீ சொல்கிற, பொய்யா, அதாவது விஜய் அடையணுங்கிறதுக்காக நீ பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நீ உள்ளே தள்ளணும்னு நினைக்கலாம். அது தப்பு இல்லை, அது கேவலமான வேலை இல்லை. நான் என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக பொய்யா நடித்தவள்கிட்ட பொய்யா நடித்தது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க அங்கிள், தப்பா சொல்லுங்க ஆண்டி, தப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தா வடை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நீ வந்துட்டு இவ்வளோ நாள் யாருக்கிட்ட போய் நின்னியோ அவங்கள்ட்டே போய் நில்லு, என்னையும் என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ணாத, இனிமேட்டுக்கு என் புருஷனை நான் விட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே இவங்க அப்போ ஒய்யோ விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட சாப்டர் க்ளோஸ்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து என்ன இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரல காவேரின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் உங்க கூட தாங்க இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்காக அம்மா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா, நீ எதுவும் கேட்காதமா, ஃபோனை வைமான்னு சொல்லிட்டு டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் எப்படியும் தேடி வரமாட்டாங்கன்ற ஒரு அதீர நம்பிக்கை. இங்கே வீட்டில் ஒரு போர்க்களம் வெடிக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, காவேரிக்கு சப்போர்ட் பண்ணனால அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எங்கள் அம்மாட்ட எப்படி நீங்கள் அப்படி பேசலான்னு சொல்கிறாங்க. ஏன் காவேரி இங்கேருந்து போயிட்டு உங்களால் பார்க்க முடியாதுன்ற எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறாங்க. ஏமா நான் விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்கள பிரிச்ச பாவம் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேம்மா, உனக்கு புரியுதா இல்லையாமா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் கொச்சப்படுத்தி பேசினதுனால பயங்கர கோவம் வந்துருச்சு. சும்மா வச்சாரு பாருங்க, லெஃப்ட்டில் ஒரு அரை ரைட்டில் ஒரு அரைன்னு சொல்லிட்டு சும்மா கணீர்னு வெளியே கேட்டுச்சா, இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஆச்சு, இதுக்கோசரம் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க, நான் காவேரியை கூப்பிட்டு போகிறேங்குது, அட கம்முனு இருமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ